ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த யூவி கிளாஸ் ஒட்டும் பொழுது நம்ம க்ளூ அப்படிங்கிறது மொபைலோட டிஸ்பிளே மேலே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே தான் டெம்பர்டு கிளாஸை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த யூவி லைட்டை காட்டும் பொழுது அது வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இப்படி தான் கர்வுடு டிஸ்பிளே வரக்கூடிய மொபைலுக்கு வந்து நம்ம டெம்பர்டு கிளாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒட்டுவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த க்ளூ வந்து கெரோசின் ஆகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட் வழியாக போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து டேமேஜ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சர்வீஸ் சென்டரில் வந்து எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மாடல், அதாவது 4D கிளாஸ் வருது பார்த்தீங்களா, டிஸ்பிளே வருது பார்த்தீங்களா, அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே க்ளூ டெம்பர்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து இந்த மாதிரி லிக்யூடு ஃபார்மேட்டில் க்ளூ அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து ஜஸ்ட்டு உரிச்சு எரிஞ்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் நாளையிலேயே உறிஞ்சிட்டு வந்துடும், அது வேறு மேட்ரு. பட் இருந்தாலும் நீங்கள் யூவி டெம்பர்டு ஓட்டும் பொழுது அவங்க லிக்யூடு ஃபார்மேட்டில் அந்த க்ளூ அப்படிங்கிறத கொடுக்குறதுனால நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இந்த மொபைலோட ஹெட்ஃபோன் ஜாக்லேயாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்பியை சார்ஜ் போடுற போர்ட்லேயே ஆகட்டும், உள்ளே போணுச்சு அப்படின்னா மொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அது வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற மேட்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக T3 Ultra இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மொபைலுக்கு தான் டெம்பர்டு அப்படிங்கிறது யூவி கிளாஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கிளாஸில் வந்து IP69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IP69 ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து உள்ளே போகாது அந்த மாதிரியான ஒரு ரேட்டிங் தான். அதாவது மொபைல் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாலும் சேஃப்டியாக இருக்கும். அப் டு 5 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தண்ணியே உள்ளே போகாத பொழுது எப்படி இந்த லிக்யூடு மட்டும் உள்ளே போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ இப்போ தண்ணியே உள்ளே போகாது அப்படிங்கும் பொழுது நம்ம ஊற்றுற அந்த க்ளூ லிக்யூடும் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய அந்த IP69 ரேட்டிங்க்கான வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம லிக்யூடு ஃபார்மேட்டில் ஊற்றக்கூடிய அந்த க்ளூ அப்படிங்கிறது மொபைலுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இதுக்கு மேலே IP69 68 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய மொபைலில் ஒருவேளை நீங்கள் க்ளூ டெம்பர்டு அப்ளை பண்ணும்பொழுது அதனால தான் இஷ்யூ வந்துச்சு, இதை வாரண்டியில் கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தோம் அந்த லிக்யூடு உள்ளே போணுச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் கொஸ்டினாக நீங்கள் கேளுங்க. ஸோ அதுக்கப்புறமா சர்வீஸ் சென்டர் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பட் இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத அவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக லிக்யூட் ஆகப்பட்டது உள்ளே போயிருக்கக்கூடாது. அதாவது இந்த பட்டன்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை சார்ஜிங் போர்ட்லையாக இருக்கட்டும், இதை சுற்றி இருக்கக்கூடிய கேப்பில் வந்து ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, தென் லெதர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெதரை தாண்டி உள்ளே போகுது அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லெதர் அப்படிங்கிறது என்ன குவாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனி சென்டரில் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த சர்வீஸ் சென்டரில் இந்த பிரச்சனையை வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய நண்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.